அதே போல பொண்ணு வீட்டாரையும் என்ன சொல்லுவாங்க, "உண்டை நீ ஓடுனே இல்ல, உன் இஷ்டத்தானே போன, நீ அப்படியே தொலைஞ்சு போடின்னுவாங்க." அப்ப அவங்க தான் இந்த கிணத்துல விழுந்து, நாட்டுக்கு தொங்கி, அல்லது விபச்சாரத்துல ஈடுபட்டு, தடம் புரண்டு, இந்த சமுதாயத்துல கெட்டு போறவங்க அவங்க தான். அதனால அருமையான சகோதரனே, அவர் மனுஷனை ஏமாத்திரலாம். அதனுடைய தண்டனை கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீ என்ன செய்யற? நீ எங்க போற? நீ யாரை ஏமாத்துற? ஊரை ஏமாத்துறியா? உங்க அப்பா அம்மாவை ஏமாத்துறியா? உன்னையவே நீ ஏமாத்திக்கிறியா என்பதை ஆண்டவர் என்ன செய்றாரு? பார்த்து கொண்டிருக்கிறாரு. அருமையான தம்பி கூட பரவாயில்ல, அவன் ஆம்பளை பையன். அருமையான தங்கச்சி, உனக்கு சொல்றேன் கேளுங்க. நீ தங்கச்சி, நீ பிறக்கும் போதே உங்க அப்பா என்ன சொன்னாரு? எங்க அம்மாவே பிறந்துட்டான், எங்க ஆத்தாலே பிறந்துட்டான்னு சொல்லி பொம்பளை பிள்ளைய அதிகமா கொஞ்சி வளர்ப்பாங்க இல்லையா? அந்த பிள்ளைக்கு கால் கொலுசு போட்டு எங்க ஆத்தா சின்ன பிள்ளை அப்படி நடக்கும்போது எங்க ஆத்தாலே நடந்து வர மாதிரி கொஞ்சுவாங்க. இப்படிலாம் உன்னைய படிக்க வச்சு ஆளாக்கி நல்ல பேர்ல வாழ வைக்கணும்னு சொல்லி உன் தாயும் தகப்பனும் உன்னைய தேர்ந்தெடுத்திருந்தா நீ என்ன பண்ற? அந்த வாலி வயசுல நீ உன் இஷ்டத்துக்கு உனக்கு பிடித்தவனை போயிடுற, பள்ளிக்கூடத்தை கட்டடிக்கிற. அந்த வயசு அப்படித்தான். உன் இஷ்டத்துக்கு போற, போயிடுறேன்னு வை. கொஞ்ச நாளைக்கு அவனோட ஜாலியா சுத்துற, தாய் தப்பனை வெறுத்துட்ட, புதுசா வந்தவன் தான் சிறப்பானவன்னு சொன்னேன், யாரு பேச்சையும் கேட்கல. அந்த வயசுக்கு உனக்கு இஷ்டமா இருந்தது. சரி, இப்போ 6 மாசம் வாழ்ந்த ஒருத்தனோட இப்ப அவன் கை விட்டுட்டு போயிட்டான். உன் நிலைமை என்ன? அருமையான மகளே, யோசிச்சியா? இப்ப ஆம்பளை 6 மாசம் கழிச்சு முழுசா வந்தான்னா தாயோ தகப்பனோ 4 திட்டு திட்டி நாசமா போனவன் சேர்த்துக்குருவாங்க. ஏன்னா அவன் முழுசா வாரான். ஆனா பொம்பளை நீயே ஒண்ணு வகுத்து புள்ளியோட வார, இல்லைன்னா வகுத்து கையில ஒரு குழந்தையோட வார. உன்னை எப்படி அந்த சமுதாயம் அவங்க தாய் தப்பை சேர்ப்பான்? அல்லது அண்ணன் தம்பி எப்படி சேர்ப்பான்? ஆனா சமுதாயத்துக்குள்ள உன்னை எப்படி மீண்டும் சேர்ப்பான்? புரிஞ்சுதா? புரியுதா மகளே? புரியுதா புரியலையா? அப்ப பொண்ணுனாலே இந்த சமுதாயம் ரொம்ப பெருமை உள்ளது. தங்கத்தை கூட கீழே போடலாம், ஒரு வயசு பொண்ணை கீழே தனியா விட முடியாது. அந்த பெண்ணுக்கு அவ்வளவு மரியாதை இருக்குது. அப்ப அந்த மரியாதையை பெண்ணா பிறந்த நீதான் காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நீ பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, தப்புன்னு கண்டிக்கிறாரு. உன் மனசாட்சி சரியா தப்புன்னு அதை உணர்ந்து கொண்டு வாழும் போதுதான் மகளே உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீ தாயை ஏமாத்தலாம், தந்தையை ஏமாத்தலாம், உன் ஜாதி ஜனத்தை ஏமாத்தலாம், இந்த சமுதாயத்தவே நீ ஏமாத்தலாம். உன் மனச்சாட்சியை ஏமாத்தவே முடியாது.